பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கொண்டை கடலை மாங்காய் வத்தல் புளி குழம்புங்க. இந்த லாக்டவுன் பீரியடில் நமக்கு காய்கறியெல்லாம் கிடைக்காம இருக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இந்த கொண்டைக்கடலை குழம்பு வந்து ஒரு 3 நாளைக்கு வரைக்கும் வெளியில் வச்சுருந்தாலும் கெடாமல் இருக்கும். பிகாஸ் நம்ம அதில் வந்து நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வத்த விடுறதுனால ரொம்பவே நல்லா இருக்கும். அது கொண்டைக்கடலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்குங்க. அதனால் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வந்து ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1.5 கப்ஸ் கொண்டை கடலை. இதை வந்து நைட்டு முழுக்க ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்ச கொண்டை கடலை. ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு புளி, அதை கரைச்சி புளி கரைச்சல் எடுத்து வச்சுருக்கோம். இது ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 2 கத்திரிக்காய், 1 முருங்கைக்காய். முருங்கைக்காயை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணலை, ஏன்னா முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டு அது கருத்து போயிடும். ஸோ அதனால் குக் பண்ணும்போது டைரெக்டாக கட் பண்ணி குழம்புல சேர்த்துடலாம். 4 மாங்காய் வத்தல். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி எல்லா கடையிலையும் கிடைக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் வெங்காய வடகம். இது வீட்டில் பண்ணின வெங்காய வடகம். நீங்கள் எல்லா கடையிலையுமே கூட கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ் தனியா தூள். நாங்கள் பொதுவாக தனியா தூளும் மிளகாய் தூளும் தனித்தனியாக அரைச்சி வச்சுப்போம். ஸோ அதனால் தனியா தூள் 1.5 டேபிள் ஸ்பூன்ஸ். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். 1 டீஸ்பூன் வெந்தயம். தேவையான அளவு கல்லுப்பு, பெருங்காயம் சிறிதளவு. சரி வாங்க, இப்போ எப்படி குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு அது நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காய வடகம் இது ரெண்டும் சேர்க்க போகிறோம். இது ஓரளவு பொரிஞ்சு வர ஸ்டேஜில் வெந்தயம் சேர்க்க போகிறோம். இந்த வெந்தயம் வெங்காய வடகம் கடுகு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே முதல்ல நம்ம வந்து தனியா தூள் சேர்க்க போகிறோம். மிளகாய் தூளை முதல்ல சேர்க்க வேண்டாம், ஏன்னா அதை சேர்த்தா வந்து கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் முதல்ல வந்து நம்ம தனியா தூளை சேர்க்க போகிறோம். தனியா தூளை நம்ம சேர்த்து நல்ல ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் நல்லா வதக்கி விட போகிறோம். அதுக்கப்புறம் அது கூட மிளகாய் தூளையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 20-25 செகண்ட் நல்லா பெரட்டினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்காய் கத்திரிக்காய் இது ரெண்டுத்துமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அப்போ தான் அந்த பொடியோட வாசமும் அந்த எண்ணெயோட வாசமும் அந்த காய்கறியில் இறங்கும். இதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க புளி கரைச்சலை இதோட சேர்க்க போகிறோம். அந்த புளி கரைச்சலில் நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட போகிறோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து கிளறி விட்டு மறுபடியும் நம்ம 15 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். இப்போ மஞ்சத்தூள் சேர்த்தாச்சு. நல்லா இதை வந்து ஒரு மூடி போட்டு இப்போ கொதிக்க விட போகிறோம் 15 மினிட்ஸ்க்கு. ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. குழம்பு வந்து ரொம்ப நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொண்டைக்கடலை, அதை வந்து இதோட சேர்க்க போகிறோம். கொண்டைக்கடலையை வேக வச்ச தண்ணியை வந்து நம்ம டிஸ்கார்ட் பண்ணிட வேண்டாம், அதையும் எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு ஒருவேளை ரொம்ப திக்காக போயிடுச்சுன்னா அந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பட் இப்போதைக்கு அந்த தண்ணி தேவையில்லை. ஸோ கொண்டைக்கடலையை மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து கிளறியாச்சு. இப்போ மூடி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் விட்டுறலாம். பாருங்க, இன்னொரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா திக்காகிட்டு வந்துட்டுருக்கு குழம்பு. இப்போ நம்ம வந்து அந்த மாங்காய் வத்தல் எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நம்ம வந்து இந்த கொண்டைக்கடலை மாங்காய் வத்தல் எல்லாம் ரெண்டுமே சேர்த்தாச்சு. ஸோ இப்போ வந்து இன்னொரு 5 மினிட்ஸ் இதை வந்து கொதிக்க விட போகிறோம். மொத்தமாக இந்த குழம்பு செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். நம்ம இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் போட்டு இந்த புளி எல்லாம் ஊற்றி இந்த கொண்டைக்கடலை மாங்காய் வத்தல்லாம் சேர்த்து மொத்தம் 20 மினிட்ஸ் ஆகும் நல்லா கொதிக்க விடணும். இப்போ கொதிக்க விட்டுடலாம் இன்னொரு 5 மினிட்ஸ்க்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா வத்திருச்சு. அந்த மாங்காய் வத்தல் நம்ம சேர்த்துருந்த மாங்காய் வத்தலும் வெந்துருச்சு. கொண்டைக்கடலை எல்லாம் வந்து அதோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப சூப்பர்வான ஒரு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட போகிறோம். நல்லெண்ணெய் எதுக்குன்னா அப்போ தான் அந்த குழம்பு வந்து ஒரு 2-3 நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லெண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது ஆப்ஷனல் தான், வேண்டான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யம்மி அண்ட் டேஸ்டியான ஒரு கொண்டை கடலை மாங்காய் வத்தல் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் கூட வந்து ஆப்ஷனல் தான். இதை நீங்கள் வெறும் கொண்டக்கடலை அண்ட் மாங்காய் வத்தல் வச்சு கூட செய்யலாம். இது வந்து ரொம்ப சூடாக சாதத்துக்கும் இட்லி தோசைக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு இதுக்கு முன்னாடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் அப்புறமா இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye.